விதி டைரிஸ். அமுதாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பல வருடங்களா ஒரு சிறிய சிக்கன் கடை வச்சு சிக்கன் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. அவங்க வாழ்க்கை அவ்வளவு சுலபம் இல்லை. கணவர் இல்லாம ஒரே மகனை காப்பாத்தி அந்த சிக்கன் கடையை மட்டும் நம்பி வாழ்ந்தாங்க. இந்த கடை தான் நம்ம உயிர்னு லக்ஷ்மி அம்மா அடிக்கடி சொல்வாங்க. காலை 5 மணிக்கே கடை திறந்து மாலை வரை ஓய்வே இல்லாம வேலை பார்ப்பாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரே மகன் கார்த்திக். சின்ன வயசுல இருந்தே அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து வளர்ந்தவன். கார்த்திக் எப்போவுமே அம்மாவோட சிக்கன் வியாபாரத்துக்கு உதவியா இருப்பான். காலை முதல் மாலை வரை கடையிலேயே இருந்து வேலை பார்ப்பான். கடைக்கு வர்ற ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் முகசுளிக்காம அன்பா பேசுவான். அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மாவோட சிக்கன் கடைக்கு போட்டியா வேற எந்த கடையுமே இல்லை. லக்ஷ்மி அம்மா கிட்ட தான் நல்ல சிக்கன் கிடைக்கும்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட சிக்கன் வியாபாரம் நல்லா போச்சு. காசும் நல்லா சம்பாதிச்சாங்க. லக்ஷ்மி அம்மா யோசிச்சாங்க, கார்த்திக்கு கல்யாணம் பண்ணணும், வீட்டை சீர் செய்யணும், எல்லாம் மெதுவாக சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சி சேமிச்சாங்க. காலம் போக போக கார்த்திக்கு காயத்ரின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காயத்ரி புதிய வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து அத்தை கிட்ட மரியாதையா கணவர்கிட்ட அன்பா இருந்தா. வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கணவருக்கு உதவியா இருந்தா. காயத்ரிக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் இந்த வீட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு. அப்படி ஒரு நாள் காயத்ரி கார்த்திக் கிட்ட சொன்னா, என்னங்க தினமும் வீட்ல மட்டும் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நானும் கடைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டா. கார்த்திக் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இதுக்கு அம்மா ஒத்துக்கணும், முதல்ல அம்மா கிட்ட நான் கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் அந்த ஊர்ல இருந்த முத்தையான்னு ஒருத்தர் லக்ஷ்மி அம்மா நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து, என்ன இது, இந்த அம்மா இவ்வளவு சம்பாதிக்கிறாளா? பேசாம நாமளும் இந்த வியாபாரத்தை ஆரம்பிப்போம், நல்லா சம்பாதிச்சு இவர்களை தோக்கடிக்கணும். அவரோட சிக்கன் கடைக்கு நேர் எதிரில் ஒரு பெரிய சிக்கன் கடை ஆரம்பிக்க முடிவு பண்ணாரு. வியாபாரம் லாபம்னா நானும் இறங்கணும்னு முடிவு பண்ணாரு. அப்படியோட நாள் வெளியில் நின்னுக்கிட்டு லக்ஷ்மி அம்மாவை பார்த்து சொன்னாரு, லக்ஷ்மி, இப்போ என்னோட சிக்கன் கடையும் ஆரம்பிக்குது, பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறது. நானும் சிக்கன் கடை ஆரம்பிக்க போறேன், பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட லக்ஷ்மி அம்மா பயந்து போனாங்க. ஒருவேளை நம்ம வியாபாரம் நின்றுடுமோன்னு பயந்தாங்க. 2 நாள்லயே முத்தையா ஒரு புதிய கடையை திறந்தாரு. முத்தையாவோட கடை திறந்த முதல் வாரத்திலேயே ஜனங்க கூட்டம் அங்க திரண்டது. தன்னோட கடையில நிறைய ஆஃபரை போட ஆரம்பிச்சாரு. லக்ஷ்மி அம்மா கடை மெதுவா காலியாக ஆரம்பிச்சுது. காலையில இருந்த நம்பிக்கை மாலைக்குள்ள பயமா மாறிடுச்சு. லக்ஷ்மி அம்மா மாலை வீட்டுக்கு வந்ததும் கார்த்திக் கிட்ட சொன்னாங்க, கார்த்திக், இப்படியே போனா நம்ம கடைய மூட வேண்டியதுதான், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இதெல்லாம் கிச்சன்ல இருந்து காயத்ரி அமைதியா கேட்டுட்டு இருந்தா. அவ மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்படி ஒரு நாள் விற்காத சிக்கனெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா கவலையோட உட்காந்து நம்ம வாழ்க்கையை இழந்துடுவோமோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அந்த நேரம் காயத்ரி தன்னால முடிந்ததை செய்யணும்னு முடிவு பண்ணா. சிக்கனை சிறிய துண்டுகளாக வெட்டி மசாலா சேர்த்து வதக்கி அதில் மேகி சேர்த்து ஒரு புதிய டிஷ்ஷை பண்ணனா. வீட்டில் வாசனை பரவியது. கார்த்திக் சாப்பிட்டு பார்த்த உடனே, அடடா இது ரொம்ப ருசியா இருக்கே அப்படின்னு சொன்னா. லக்ஷ்மியும் சாப்பிட்டு பார்த்தாங்க. மருமகளே, என்னம்மா இது, ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி எதுக்கு, அத்தை இது சிக்கன் மேகி, நம்ம கடையை காப்பாத்த இதை விற்கலாமா அப்படின்னு கேட்டா. லக்ஷ்மி கண்களில் சிறிய நம்பிக்கை மின்னுச்சு. அடுத்த நாளே சிக்கன் கடைக்கு முன்னாடி ஒரு பலகையை வச்சாங்க. இங்கு ஸ்பெஷல் சிக்கன் மேகி கிடைக்கும்னு போட்டாங்க. முதல் நாள் ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் மேகி கொடுங்கன்னு கேட்டாரு. அதை சாப்பிட்டு பார்த்த உடனே அருமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மேகி நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க மெதுவா பரவ ஆரம்பிச்சுது. 2ஆம் நாள் 3ஆம் நாள்னு ஜனங்க திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அங்கதான் சிக்கன் மேகி கிடைக்கும்னு பேர் பரவியது. சிக்கன் வியாபாரத்தோடு சேர்த்து சிக்கன் மேகியும் ஹிட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா கடை மீண்டும் கூட்டம்
கூடியது. முத்தையா கடை மெதுவாக கூட்டம் குறைந்தது. ஒரு நாள் முத்தையா வந்து சொன்னார், உங்க மருமகள் பெரிய புத்திசாலிதான். உங்களோட பிசினஸ்ல அடிச்சுக்க யாரும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. லக்ஷ்மி பொறுமையா சிரிச்சுட்டே சொன்னாங்க, புதிய புதிய பிசினஸ் ஐடியா கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மால நிலைச்சு நிக்க முடியும். சரிதான மருமகளே? அப்படின்னு காயத்ரியை பார்த்து சொன்னாங்க. நேரம் போக போக எல்லா சிக்கன் மேகியும் வித்து போச்சு. லக்ஷ்மி காயத்ரி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ காயத்ரியை பார்த்து சொன்னாங்க, நான் உன்னை தடுக்க நினைச்சேன், ஆனா நீதான் நம்ம கடைய காப்பாத்தின மருமகளே. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. காயத்ரி கண்களில் கண்ணீர். அத்தை, இது நம்ம குடும்பத்தோட வெற்றி அப்படின்னு சொன்னா. அந்த நாள்ல இருந்து அந்த சிக்கன் கடை ஒரு சாதாரண கடை இல்லை, அது ஒரு குடும்பத்தோட வெற்றின்னு கொண்டாடினாங்க. வாழ்க்கையில் போட்டி இருந்தாலும் நம்பிக்கை இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி பிடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.